கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சுகமாயிருக்கிறீர்களா? சுகமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வசனத்தில் 2 காரியத்தை நினைவுபடுத்துகிறார். ஒன்று, அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். ரெண்டாவது, பிதா தனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தார். அதனால தான் தைரியமாக சொல்றார், செய்து முடித்தேன். பவுல் கூட சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. ஆகவே அவர் நல்ல போராட்டத்தை போராடி முடித்ததுனால தான் தைரியமாக அசைக்க முடியாத நம்பிக்கையினால சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி. இங்கே கூட தனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு சொல்றாரு பாருங்க. வெற்றியின் குரல் இது, அபய குரல் அல்ல, வெற்றியின் குரல். சிலுவையில் 6வது வாரத்தில் கூட முடிந்தது சொன்னார் இல்லையா? ஆகவே பிதா தனக்கு நியமித்த எல்லா வேலைகளையும், நியமித்த எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் பிதாவின் சித்தத்தை தான் செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்குது சொன்னார். ஜெபிக்கும் போது கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படியில் முடி சித்தத்தின்படியாக கடவுள் சொல்லி ஜெபம் பண்ணார். ஆகவே உலகத்தில் வந்த நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவும் பிதாவை மகிழ்ப்படுத்தவும் வந்தார். ஆகவே அவரை முன்மாதிரியாக வைத்திருக்கிற நாம கூட பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக, பிதாவை மகிழ்ப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் பிதாவை மகிமைப்படுத்தினீங்க, பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து வெற்றியின் குரலாய் துணிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் கூட அடிச்சுவட்டை முன்மாறி பின்பற்றுகிற நாங்களும் பிதாவை மகிமைப்படுத்துவர்களாக, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வாழ உதேசி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.